சகோதரன் சகோதரன் கால் வந்துட்டு வரலாம். திருப்பத்தூரானே உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கருப்புசாமி, என் குழந்தைக்கு ஒரு வாரிசு வேணும்னு. இப்போ ஒரு பிள்ளையை கொடுத்தாச்சு. அடுத்து புனிதமாக ஒரு வீட்டை அமைச்சு தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே மாதிரி தாயாருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சில மனக்கவலைகள் இருக்கும். அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். சரிண்ணா? இப்போ கொஞ்சம் தொழில் சம்பந்தமாக நிறைய பணங்களை கொஞ்சம் முடக்கி வச்சுருக்குறோம். அதில் லாபம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற வேதனை உள்ளத்துக்குள்ளே இருக்குது. லாபகரமாக ஆக்கி உங்களை ஜெயிக்க வச்சா போதும்லா, வெற்றிமானை கொடுப்பா. கருமசாமிக்கு வீட்டில் கதவுக்கு யாரோ மை தடவை வரேன். அது மை இல்லைடா, சுடுகாட்டு சாம்பல். அந்த தீய சக்தியை இன்னையிலேருந்து அழிச்சாச்சு. புண்ணியம் கிடைச்சாச்சு. எதுக்கும் பயப்படாத, நான் காப்பாற்றுறேன். சந்தோஷமா இரு மகனே, வெற்றி அடைவார். உயர்ந்து கொண்டே இருங்களா. வாழ்க 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 வாழ்க. அதே திருப்பத்தூர் எல்லை தலைவன் தலைவி கணவன் மனைவி யாரும் வந்திருக்கீங்களா? புண்ணியம் புண்ணியம் வாமா. யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டுவாங்க. யார் அவர்? ஆ, பட்டுக்கோட்டை அண்ணா அங்கே போயிட்டாரு. உளமறிந்த பின்தானே என்னப்பா செய்யணும்? குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டம். சரி, நான் செய்கிற தொழில் பம்பை வாசிக்கிற தொழில் செய்கிறேன். என்ன பம்பை? பம்பை வாசிக்கிற தொழில். சரி, இது கொஞ்சம் கண்ணை மூடு. உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருதுடா, அது ஒரு பெரிய பாக்கியம். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகளாக கிரக நிலைகள் சரியில்லாமல் நிறைய பண நஷ்டம், மன வருத்தங்கள், உடல் ரீதியான குழப்பங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. சாமி, எனக்கு 2 சின்ன வீட்டில் அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் பேசுகிறேன். நீ வாசிக்க 2 ரெட்டை கொட்டு தானே வாசிக்க. கீழே மந்தம், மேலே பம்பை, உச்சக்கட்டை, அப்படி தானேடா? தொழில் 2, பொண்டாட்டி 2. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? மனைவி அவளுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உறவை உருவாக்கணும். இந்த பகையினால் வேறு எதுவும் குழப்பம் இருக்குமான்னு நீ உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் நடந்திருக்குங்கிறது உண்மைதான். அதில் பாதிப்பு இல்லாமல் நான் நடத்தி தரேன். ஒன்று இவா கூட இரு, இல்லைன்னா அவா கூட இரு. இதுதான் அங்கே உள்ள டார்கெட் மனநிலைகள். புரியுதா உனக்கு? ஆனால் மேலே தொழில் உள்ளவன் உலகத்தில் நிறைய அனுபவம் பெற்றவன். ஏன்னா நிறைய மக்களை சந்திப்பீங்க. ஒவ்வொருத்தருடைய மனதையும் கூட்டங்களை சந்தித்து நிறைந்த அனுபவம் பெற்றிருப்பீங்க. அதில் எல்லாத்தையும் எடை போட்டு வச்சுருப்பீங்க. உன் பொண்டாட்டி மனத்தை எடை போட தெரிஞ்சுதான் உனக்கு தெரியணும்ல. கால் வந்துட்டுவா. வரலாம்ப்பா, வா. இன்னொரு வியாபார ஸ்தாபனம் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வழியவும் உருவாக்கி தரேன். இந்த தொழிலையும் வளமாக்கி தரேன். ஒரு சின்ன கடை வச்சுக்கா, என் பேரை போட்டுக்கா, நல்ல ஓடும், வெற்றிகரமாக இருப்பேன், சந்தோஷமாக இரு. அவளுக்கும் உனக்குள்ள பகையை நீக்கித்தாரேன். அந்த பகையை நீக்கித்தாரம்னு நான் உனக்கு சொல்லுவேன். அது உனக்கு ஏற்றுக்கிட முடியும். ஆனால் உன் உள்மனதால் முழுசாக ஏற்றுக்கிட முடியாது. ஏன்னா கூட இருந்து கெடுத்துருவாளோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்படி எந்த கேடும் வராமல் நான் காப்பாற்றி தரேன்.
இந்த பம்பு தொழில் எனக்கு வராது இருக்குது, ரொம்ப லாஸில் ஆகிட்டு இருக்கு. சும்மா தான் இருக்கேன் நான். எனக்கு வெற்றிகரமாக எனக்கு ஜனவசியத்தை பண்ணித்தரேன், தொழில் நிறைய வரும், நிறைய கோயில்களுக்கு உனக்கு வழிபாட்டுக்கு அது கிடைக்கும். பசங்களுக்கு இந்தா பணம் கிடைக்கும்ப்பா. பிள்ளைகளை பற்றி அடுத்த முறை வரும்பொழுது கேட்டுக்கா, வெற்றியாகி தரேன். நல்லா இருக்கு. புண்ணியம் பெற்றிருக்க மக்களே கேட்டான். அப்போ தாள விஷயங்கள்லாம் உனக்கு நல்லா தெரியும். தாளம் எத்தனை வகைடா? கேள்வி ஞானத்தில் படிச்சிருக்கியா பம்பை? இல்லை சார், நான் முருகன் அருளால் நான் கற்றுனேன் சார். நீயா மனதால் கற்றுக்கிட்டு தான், அதனால தான் தெரிய மாட்டேங்கப்போ. தாளம் எத்தனை? ராகத்துக்கு அளவில்லாமல் இருக்குது. தாளம் எத்தனை? சாமி எனக்கு இன்னொரு குறை இருக்குது சாமி. என் உடம்புல இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. என்னுடைய தொண்டை வந்து நல்லா தெய்வத்தை வர்ணிச்சு பாட முடியல. சரி சரி, தொண்டை அடைக்குது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பம்பை அடிச்சுக்கிட்டே அந்த சாமியுடைய திருநாமத்தை சொல்லி வர வைப்பாங்க. ஆமாம் சார், அதுதான் இவங்களுடைய தொழில். இனிமேல் நல்லா பாடுவோம். போ, வெற்றி கொண்டு வாயை திறந்தாச்சு. சார் புண்ணியம் பெற்று வந்தோம். வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு அதே திருப்பத்தூர் எல்லை. தொழில் கடனும் உடல்நிலை சரியில்லாதவர்களும். ஏன் உடல்நிலை என்ன யாருக்கு? வீட்டில் யாருக்குமா உடல்நிலை சரியில்லை? கால் வந்துட்டாங்க. நல்லா வாசிக்கும். இன்னொரு தடவை காலில் வந்துட்டாங்க. இது வந்து இந்த சாமி ஆட்டத்துக்குள்ள உன் உள்ள சரிப்படலையே. நல்ல கும்பிட்டு வா. ஒருநிலைப்படலை மகளே. வரலாம். என்ன நடக்குது காட்டுங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிய. இவருடைய போக்கு சரியா இல்லையே. ஒன்று, பிள்ளைகளை அதுக்கு இமனம் வச்ச மாதிரி இருக்க. 2, யாருமே நம்ம சொல்லுபடி கேட்டு நடக்கலையே. 3, நம்ம ஏமாந்துட்டோமோ. இனிமேல் பணம் காசுகளை நம்ம கட்டடிக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். இல்லை எதிர்காலத்தில் இவங்களை நம்பி வாழ முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். கால் வந்துட்டு வா. பார்த்தாலும் பார்த்திருப்பேன். வட்டி எவ்வளோ வாங்குதக்கா? கொடுத்ததோட சரி. எவ்வளவு பேசுனக்கா? அவங்களே சொல்லி கேட்பாங்க. அப்படியா? வட்டியாவது வந்துச்சா? எதுவுமே வரல. வாங்கிட்டு போனதோடு சரி. இப்போ பணத்தெல்லாம் வாங்கி தரணும். வாங்கி தரணும். நிறைய கடை ஆகிட்டு. வாய் அதிகம். கால் வந்துட்டு வா. அதுக்காக கொடுத்தவங்கள்ட்ட கொஞ்சிக்கிட்டா வாங்க முடியும்? சண்டை போட்டு தான் வாங்க முடியும். அதை வாங்கிட்டு சொன்னா எப்படி? நீ விடுவேல சிரிக்க. உன் பணத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டுமா? கண்ணை மூடி உட்காரு. மாரியம்மா இந்தா படிப்படியாக ஒவ்வொருத்தராக வந்து பணம் தருவாங்க. வட்டியை குறைச்சிக்கிட்டு அசலை பெற்றுக்கா. எல்லாம் வெற்றியாக இருக்கும். அடுத்து கொடுத்து உதவாத நடத்தி தரேன். சந்தோஷமாக இருக்கும். போயிட்டு வா. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது? வீட்டு பக்கத்தில். அதான் மாரியம்மா வான்னு சொன்னேன். விளக்கு போட்டுக்கா. போ. கர்மசாமிக்கு ஐயா பெரியவரே வந்து கால் வைப்பாங்க. தலப்பா கட்டலாம்னு தான் ஒரு எண்ணம். வெட்டி என்ன செய்ய போகிறோம்? அங்காள பரமேஸ்வரி தாயே. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அங்காளம்மன் கோயில் எங்கேயும் இருக்கா? இருக்குது சார். ஆ இருக்குது சார். எங்கே இருக்குது? வீட்டுக்கு முன்னாடி இருக்குது சார். அதான் இப்படி கையை காட்டினேன். அங்காள பரமேஸ்வரி தாயே. அங்கேயும் முனீஸ்வர சாமியும் வச்சுருப்பாங்களோ? இருக்குது சார். அதான் பார்த்தேன்.
என்ன வேணுண்ணே? பையனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நல்லபடியாக பொருத்தம் வருது, எனக்கு அது முடிச்சு கொடுக்கணும். அப்படியா? அவன் விரும்புதானா? பையனை விரும்புகிறாங்க. அதான் பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பொண்ணு அது கிடச்சிது. கண்ணை மூடு, ஒரே இப்படியாக இடிப்போம். தை மாதம் வாரத்தில் பூ வச்சு புன்னகையோட கல்யாணத்தை போட்டு வச்சுருவோம். சந்தோஷம். வெற்றி அடைவாய். ஓ, ராத்திரியில் தூக்கம் எல்லாமே எனக்கு ஒரு 10 மணிக்கு. கல்யாணத்துக்கு பிறகு நல்லா தூங்குவேன். சரி. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. போ, வீட்டுக்குள்ளே குழந்தை வடிவத்தில் ஒரு உருவம் வருது. சரி சார். அதை நிப்பாட்டிடுவேன். போயிட்டு வா. சரி சார். தொழில் கொஞ்சம் பிரச்சனை. அடுத்த உத்தரவு. சரி சார். பாண்டிச்சேரி நல்லா இருப்பா, ஐஸ்வர்யமா இரு. பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? வா. பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே இருக்கீங்களோ? பாண்டிச்சேரிக்குள்ளே போகலை, அதான் கேட்டேன். 1 2 3 4 5 கொஞ்சம் கண்ண முடுங்க. யார் வரான்னு பார்ப்போம். திருநள்ளாறுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு. கரெக்ட் தான். காரைக்கால் இங்கேருந்து போகக்கூடிய, திருநள்ளாறுலேருந்து போகக்கூடிய ரோட்டில் வலதுபுறத்தில் ஒரு அம்மன் கோயிலும் உள்ள தள்ளி போனோன்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. கரெக்ட் தான். உங்கள் எல்லை அதுதானே? கால் வந்துட்டு வரலாம். ஒரு சோமா இருக்கியே, நல்லா இருக்கியே. என்னப்பா வேணும்? பையனுக்கு கல்யாணம். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஏற்றுக்கிடுவீங்களா? நம்மளாம் பார்த்து கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புதீங்க. ஆமாம் சார். அவனும் இதே வார்த்தையை என்கிட்ட சொல்லுதான். நானாக பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படி தான் என்கிட்ட சொல்லுதான். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? உங்கள் பாதைக்கே நான் வந்துடுறேன். சரி. ஏன் அப்படி சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உன் பையன் அடிக்கடி பாண்டிச்சேரி சிட்டிக்கு போகிறான். சரி. சில நட்புகள் இருக்குது. மாயாபுரத்துக்கு வாரான். புரியுதா? 1000. இதெல்லாம் நடக்கு. சரி சரி. அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இந்த கிரக நிலைகளில் மாறி போயிடும். சரி சார். மாசி சிவராத்திரிக்கு பிறகு அவன் மனம் நல்ல மனத்தாயிரும். சரி சார். அதனால் கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தரேன். சரி சார். நல்ல இடத்துல பெண்ணை பாருங்கள், நானே முடிச்சு தரேன். வீட்டில் உடம்பு சரியில்லாங்க. இந்தா மகளே, கண்ணை மூடு. என்ன படபடப்பு, தொண்டை வலி, கண் எரிச்சல், முடி உதிர்தல் எல்லாம் இருக்க, எல்லாம் நின்று போயிடும். போ. சரி சார். சரி, தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் அடுத்து பேசுவோம். அது உங்கள் தம்பியா? என் தம்பி கூட போகிறேன். அது அவன் வரணுங்க. இல்லை, அமெரிக்காவில் இருக்கேன் சாமி. சரி, அடுத்து அனுப்பி விட்டான். அடுத்து பேசுவோம். எப்போ சார்? நாளைக்கு இருக்கட்டும் சாமி. காலையிலேருந்து பார்த்து முடிச்சிருமா? கிளம்புவோம். சரி. கர்மதாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை பெண்ணடியாள். இந்தாம்மா, நீமா இருமா. காலையில் வந்துட்டுவாங்க. ஏன் பயப்படுறீங்க? கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா? உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? அப்படிங்க. வீட்டுக்காரர் எங்கே இருக்காருமா? வீட்டில் தான். பக்கத்தில் வா. உன் உடல்நிலை என்ன குறைபாடுமா? பேசிட்டே இருக்காங்க. நீங்கள் தூர போங்கண்ணே. அக்கா யார்? அம்மா என்னோட அம்மா. அப்படியா? அங்கே காலில் விழுந்துட்டு நிமிந்து வந்து உட்காரு. காலில் விழுந்துட்டு வா. நீங்கள் யாருமே எதுவுமே பேசக்கூடாது. அக்காவா உட்காருக்கா, பெரிய அக்கா வா உட்காரு. சின்ன பிள்ளை அப்போ நின்று காக்கலாம். உட்கார். உங்கள் வைப்ரேஷன் அவன் மேலே படக்கூடாதுங்கிறது தான் அங்கே தள்ளி பிடிச்சிருந்தேன். அவளுடைய மனத்தை நான் பார்க்கணும். உன் மன ஓட்டம் வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது. எனக்கு முக்கியமா இல்லையா? கண்ணமுடி, இந்த இந்த விரலை பிடி. ஒரு கைட்டு பிடிச்சிக்க, சிக்கனு பிடி.
பிடிக்க முடியலையே, விட்டுருமா? எங்கேயாவது கூப்பிட்டா மூளை புறப்படுவோம்பா, அடுத்த திடீர்னு நான் வரலை அப்படின்னு சொல்லுவாள். புரியுதா? ஏதோ ஒரு சக்தி உடம்புக்கு மேலும் உள்ளுமாக இருந்து அவள் உடம்பை பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, எதிர்பார்க்காம உள்ளேருந்து ஒரு ஒலி, அநாகத ஒலி, அதுக்கு பேர். காற்றுல யாரோ பேசுகிற மாதிரி சிசியோப்ரனியான்னு கழிப்பிட்டுருக்கிய? ஆ, கழிப்படலை, கொஞ்சம் ஓப்பனாக பேசுமா. இல்லைங்க. சிசியோப்ரனியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள ஆற்றல். யாரோ நம்ம பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒன்றை டைரக்ஷன் பண்ணுறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில சமயத்தில் குளிக்கணும்னு எந்திப்போம், என்னத்துக்கு குளிக்க, பிற குளிச்சுக்கலாம். சாப்பிடணும்னு நினைப்போம், அது ஒன்றை திசை திருப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உன் மனசை, உன் அறிவை அது திசை திருப்பி உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சக்தியை நிப்பாட்டி வாழ வச்சா போதுமா? காலில் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த நிலைகள் வந்து வரக்கூடாது. உட்கார். தலையில் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலைப்பா. வேறு எதுவும் பேய் கோளாறுகள் எதுவும் இருக்குமா அப்படின்னு ஒரு பயம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது எல்லாம் ஒரு உள்ளாற்றலின் திசை திருப்பம். இந்த அதிர்வுகளை அடக்கியாச்சுன்னா அவன் நல்லாயிருவான். 3 முறை என்னையை பார்க்கவா, இன்னைக்கு வந்துட்டேன், பௌர்ணமி கூட்டுவா, பௌர்ணமி அன்னைக்கு இங்கேருந்து போகணும்னு நீ தெளிவாக போவேன். இந்த கனியை நாளைக்கு காலையில் அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு குளிக்கணும். இது நாளைய மறுநாள், இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. பக்கத்தில் வா. உனக்கு மதிக்குழப்பமும் இல்லை, பைத்தியமும் இல்லை. அப்படி ஒரு மனநிலைகளை உன் உள்ளத்துக்களை வச்சுக்கிட்டு நீ போராடிக்கிட்டு இருக்க. இன்னையிலேருந்து அது நின்று போச்சு. அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓடிப்போ, வாப்பா. நல்லா இருப்பா. எங்கேயும் போய் பணத்தை செலவழிக்காதையா, நான் பார்த்துருவேன், பிள்ளைய காப்பாற்றிடுவேன். வரலாம், வெற்றி அடைவாய். போய்ட்டுவாம்மா. திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலை நிப்பாட்டுப்பா. வாப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? பல பிரச்சனை குழப்பங்களாக இருக்குது. கண்ணை முடுப்பா. முன்னோர் செய்த பாவனைகளை நான் செய்த கண்ணை முடு. தத்புருஷாய நமோ நம. ஒரு சமாதியை கும்பிடுறிய போயிருக்கியா? சித்தர் சிவ சமாதி. கண்ணை முடிக்கா. இந்தா, தொழிலுக்கு எந்த ஒரு மந்திர கட்டுகளும் நடக்கவில்லை, பண நஷ்டங்களுக்கு எந்த ஒரு தீவினைகளும் நடக்கலை. இது கிரகங்களினுடைய குறைபாடு. கிரக சாந்திகள் இப்பொழுது உனக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்துலேருந்து உனக்கு தொழில் நல்லா ஓடும், பல லட்சங்கள் கிடைக்கும், வெற்றியாகி தரேன். நல்லா நடந்துடும். போய்ட்டோம். உன்னோட வாழ்க்கை கொடுத்த அடுத்து பேசுவோம். இன்றைய உத்தரவு உழவு தான். திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு. கல்யாணத்தை வந்து கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானா? நெஞ்சு யாருக்குடா வலிக்கு? கேட்டு பேருக்கு எவமரை பண்ணிருவான். வயசு ஒரு ஹாய் ஹாய். இவனுடைய தோற்றத்தை பார்த்த உடனே நல்ல மாப்பிள்ளை தான், சார் தான். அங்கே போனோன்னே கொஞ்சம் ஏதோ வயது கூடுன மாதிரி தெரியுது, தோற்றம் நல்லா இல்லையே அப்படி முடிவெடுத்து நெகட்டிவாக போயிருந்தாங்க. என்னப்பா? அதனால்
இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். சனி பகவானுடைய காரணம். ஒரு குறையும் இல்லை, பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம், தைரியமாக இருக்கு. 2 குழந்தை பிறக்கும், 2மே ஆம்பளை பையன் தான் பிறப்பான். ஒன்று கருப்பசாமி, இன்னொன்று முருகப்பெருமான். கால் நோட்டுவான். உன் மனைவி எங்கே இருக்கா? என்ன செஞ்சுது? கருப்பசாமிக்கு தாடா வெற்றிகரமாக முடிச்சு தரேன். 3 மாத கால அவகாசத்தில் நடந்துடும். 3 மாதம். ஆமாம், எல்லாம் நடக்கும். போயிட்டேன், பணம் தந்துட்டேன், அசத்து போ. எனக்கு கொஞ்சம் செல்வம் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் செல்வம். நல்லதான். திருவண்ணாமலைக்கு தன் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்த பெண்ணடியாள். என்னம்மா வாழ்க்கை பிரச்சனை? மகளுக்கு கல்யாணம். இது என்னதுக்கா? ஜாதகம். கால் வந்துட்டு வா. அமைதிக்கு பெயர்தான் டேஸ் டேஸ், அலைகளில் நீர் டேஸ் டேஸ். காந்தியா பூந்தி. உம்பளை நீ ஏன் போய் சொன்னேன்? நானே அன்மேரிடுங்க ஐயா, நானே வளர்த்துட்டு கூட்டு கொடுங்க. உட்காரு. மருமகன் இந்த பிள்ளை யாரையாவது விரும்பிச்சாமா இடையில? உனக்கு தெரியாது. பிரியம் உள்ள தரிசனி, நல்ல பிள்ளை. பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கல்யாணம் நடக்கும். நீ பார்க்குற நல்ல மாப்பிள்ளையவே முடிச்சு வைக்கிறேன், தைரியமாக இரு. வேலை எப்படி கிடைக்குங்க? வேலை எப்படி கிடைக்கும்? வேலை அரசு உத்தியோகம் அவளுக்கு கிடைக்கும், வெற்றி அடைஞ்சுதான். ஐயா நான் வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சுருந்தாங்க, பணம் வந்து லட்சக்கணக்கில் வந்துச்சு, இப்போ எதுவுமே வரல, ரொம்ப கடன் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆதரவற்ற குழந்தைகளை நினச்சி நடத்திட்டு இருந்தாங்க. அடுத்த மாதமாக அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். சரி சரியா? சரி. திருவண்ணாமலை பகுதி தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் நடத்துகிறேன்? வேலை செய்யறது. என்ன வேலை? கேட்டரிங் இருக்காரு. அது என்ன உனக்கு பிரச்சனை? வேலை செய்ய எனக்கு பிரச்சனை. ஒரு இடத்துல வேலை செய்யணும். கால் வந்துட்டு வாங்க பெண் மக்களே, முன்னால் வாங்க, முன்னால் வா. அப்படி இருக்காங்க. பால முருகன் பிழையாடல். பாபா உன் பாடல் எல்லாம். இல்லை, முருகன் கோயில் எங்கடா இருக்கு? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். நீ இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் பக்கமா? எப்படி? திருவண்ணாமலை எல்லாம் அப்படியா? அந்த பகுதியினுடைய அருகில். அந்த முருகனை போய் கும்பிட்டுருக்கியா? பக்கத்தில் வா, நல்ல மூடிக்கா கண்ணை, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கட்டும். உன் தொழில் நல்லா இருக்குடா, ஆனால் மனிதர்கிட்ட பழகிற உன்னுடைய பழக்க வழக்கம் உன்னைய தூக்கி வெளியே எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பேச்சை மாற்றணும். கால் வந்துட்டு வா. எது செய்யணும்? ஏர்மோனைக்கு நேருங்க எதுவுமே இல்லை. வாடா, ஒரு ஹோட்டல் வைக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கொடுக்க போகிறேன். 1 வருஷத்துக்கு அடுத்தவங்ககிட்ட வேலை பாரு. அதுக்கு அடுத்து 2026 என் பேரை போட்டு ஒரு ஹோட்டல் நடத்துவேன். ஓஹோன்னு ஓடும், பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணுவேன். உங்ககிட்ட 15 பேர் வேலை பார்ப்பான். வெற்றி உண்டு. சென்று வா மகனே. திருவண்ணாமலை கால் வந்துட்டு வரலாம். நிலவேயல் நீடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. தொண்டைகளே பாடுவார் பிபி ஸ்ரீனிவாஸ். வாமா,
சொன்னா தான் வரணும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது மோந்து பார்த்தியா எப்பயே இல்லை. என்ன வேணும்? எங்கள் அப்பா அம்மா நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட எனக்காக. இப்போ அதில் என்ன பிரச்சனையா? இல்லை, நான் அடிக்கடி ஏதாவது உடம்பு சரியில்லாம போகும்போது பயமாக இருக்கு. இவ்வளோ கல்யாணம் முடிச்சு வச்சிட்டியா? அப்படியா? உனக்கு புத்தி இல்லைன்னு நான் சொன்னால் நீ என்ன செய்வ? ஏற்றுக்கிடுவியோ? ஏற்றுக்கிடுவேன். அப்போ நல்ல பிள்ளை கால் வந்துடுவான். உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஆயுளுக்கு எந்த கண்டமும் கிடையாது. இப்போ 1.5 வருஷமாக அடிக்கடி கால், முட்டு, பாதம் போன்ற இடங்களில் வீட்டில் வலியும் காயப்படுதலும் போன்றவை நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? அது மட்டும் இல்லை, அடுத்து யூரின் சம்மந்தமான ப்ராப்ளம் வரக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் கிட்னியை பாதிக்காது. காப்பாற்றித்தரேன், கவலைப்படாத. ஆயுள் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சாதாரண விஷயம். நீடூழி வாழ வைப்போம். அடுத்த விஷயம், உனக்கு நீ படித்து முடித்தோடனே சென்னையில் உனக்கு வேலை இருக்குது. முடிச்சுட்டு சாமி PhD பண்ணலாம். சென்னையில் உனக்கு பணி இருக்குது. முடிச்சுட்டு போனாலும் சரி, முடிக்காமல் போனாலும் சரி, உன் பயோடேட்டா ஏற்பாடு பண்ணி உடனே கிடைக்கும். இப்போ உங்கள் குடும்பத்தில் நிறைய பண இழப்பும் கடன்களும் தலைக்கு மேலே இருக்குது. இதையெல்லாம் தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல, கண்ணை முடிக்காம். ஏப்பா என்ன இஷ்டத்துக்கு செலவழிக்க மாட்டோம்னு சொல்லு, ரூபா தரேன். பண்ண மாட்டேங்களா? இந்தா வச்சுப்பா, நல்லா இந்தாம்மா, புண்ணியமாக இருமா, போமா. கர்மசாமிக்கு மலேசியா மலேசியா கால் விட்டு வரலாம். நான் மலேசியா தான் கழிக்கட்டும், நீங்கள் கால் விட்டு வாங்க. திருவண்ணாமலைலாம் போய் உட்காருங்க. தானே தானே தனனே. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா, வரலாம். வியாபார ஸ்தாபனத்தை இடமாற்றம் செய்ய வேண்டாம். இந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக தடையில்லாமல் நடத்தி தரேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பங்கமில்லாமல் தெளிவுபடுத்தி ஜெயிச்சு தரேன். துணைவியாருடைய மனம் அடிக்கடி குழம்பி வார்த்தைக்கு வார்த்தை வேறு மாதிரி டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் வீட்டுக்குள்ளே. அவையெல்லாம் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு வங்கி கடன் பிரச்சனை இருக்குது. இந்த அவன் தந்துட்டேன், கடனை தீர்த்து தாரேன். விரைவில் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது சென்று வரலாம். அடுத்து கால் வந்துட்டாப்பா. வழக்கு எது இருக்காடா உனக்கு? இப்போது வரணும் இல்லை, இப்போது வரணும் இல்லை, முன்னால் இருந்துச்சா? முன்னால். ஓகே. இப்போ ஒரு பிள்ளையை பற்றி என்ன மனக்குழப்பம்? இல்லை, படிப்பு பற்றி தான். அந்த படிப்பை நல்லாக்கி தரேன். சரி. உன் தொழிலையும் நல்லாக்கி உன் கடனை தீர்த்து தந்தால் போதும்ல. இந்த மகாலட்சுமி கலாச்சத்தை அள்ளி தந்திருக்கேன். செம்மையாக இருக்கலாம், உயர்ந்து கொண்டே இருப்பாய். நீ வாப்பா. தம்பி, எனக்கு ஒரு வீடு கட்டி தரணுமே. பண்ணிடலாங்க. எங்கே பண்ணி கொடுப்ப? சொல்லுங்கள், எங்கே பண்ணணும்?
மலேசியாவில் பண்ணி தரையா? பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், அங்கேயும் பண்ணலாம். பண்ணலாம். நீயே ஃப்ரீயாக பண்ணி தரையா, நான் ரூபா தரணுமா? உங்கள் ஆசை என்னவோ அதை நான் பூர்த்தி பண்ணுறேன். ஆம்பளை சும்மா பேசதான் பாரியா. வீடு கட்டி கொடுக்கறது உனக்கு ஒரு தொழில். ஆமாம், ரியல் எஸ்டேட். அதனால தான் நான் அதை செஞ்சேன். இப்போ பில்டிங்கெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமையும் வருது, நிறைய நிலம் சொந்தமான தொழிலும் வருது. அதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் சில நஷ்டங்கள், நிறைய பேர்கள் தேவையில்லாமல் போலித்தனமாக டென்ஷன் பண்ணி சட்டத்துக்குள்ளே மாட்டி விடுற மாதிரிலாம் வந்துருச்சு. அவைகள்லாம் தீர்த்து தரக்கூடிய நல்ல நேரம் இப்போ, நல்லா புரிஞ்சுக்கா. அதனால் தை மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் உன்னுடைய தொழில் ஓங்கும், பல கோடிகள் சம்பாத்தியம் செய்து வெற்றி அடைந்து வருவாய். ஆனந்தமாக இருப்பா. கருப்புசாமிக்கு கோயில்பட்டி நான் வந்துட்டேன். கோவில்பட்டி என்னமோ கம்பெனி வச்சுருக்கேடா, வா கால் விட்டு வா. என்ன கம்பெனி? பிளாஸ்டிக். கடலை மிட்டாய் கம்பெனி வச்சா 2 மிட்டாயாவது வாங்கிக்கலாம். சரி, கால் விட்டு வா. அண்ணே, உங்களுக்கு கோயில்பட்டி பக்கத்தில் எந்த ஊர்? நான் எட்டயபுரம்னே கூப்பிட்டுருவேன், எதுக்கு வீணா அலைஞ்சிய? அங்கே உட்காருங்க, வாரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முதல்ல பண உதவி வேணுங்கிறதுக்காக வங்கிகளை தேடியது உண்டு. ஆனால் சில இடம் உனக்கு டிமிக்கி கொடுத்துருச்சு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தொழிலும் இந்த ஆண்டில் டிசம்பரோட ஒரு டார்கெட்டை முடிக்கணும்னு முடிவு எடுத்தோம். ஆனால் அது நடக்கலை. அதனால் இந்த 2025 இந்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா, அல்லது வேறு ப்ராஜெக்ட் எதுவும் போட்டால் சரி வருமா, சரி பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. சரியா? புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். இருக்கிற தொழிலையும் கடன் இல்லாமல் கரெக்ட் பண்ணி தரேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்குடா தம்பி, இந்த தொழில் நான் இவ்வளோ பார்த்தேன், இது எல்லாம் எனக்கு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு ஒரு சான்றை உருவாக்கணுங்கிற ஒரு நிலைமை உன் உள்ளத்தில் தோன்றும். அதை முடிச்சுட்டு அடுத்து வேறு யார் பேர்லையாவது ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணம் இருக்குது. அதுவும் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். வேறு என்ன வேணும்? அந்த கம்பெனி வேறு ஊரில் இருக்குது, அதில் நான் எடுத்து நடத்தவா இல்லை வெளியில் வந்துடுவா? நீ எடுத்து நடத்துடா, நான் வாரேன் கூட. ஜெயிச்சுக்காடா செல்லக்குட்டி, நல்லாரு ஐஸ்வர்யமாருடா. போயிட்டு வா, கோடியை சம்பாத்தியம் பண்ணிட்டு வா. ஓ கருப்புசாமிக்கு, என் மனைவிக்கு உத்தியோகம் வேணும்னு கேட்டது யாருப்பா? கண்ணாடி கழுத்தி தூர போடுறா. கேளாய் மகனே. தம்பி, உங்களுக்கு எந்த ஊர்? எட்டயபுரம் ரோடு, ரைட் சைடில் ஊர். சரிண்ணா? சரி, கால் வந்துட்டாப்பா. நான் வணக்கண்ணே. நீங்கள் யாருண்ணே? வா. கவர்மெண்ட் போஸ்ட்டு போட்டு கொடுத்தா போதுமா? கண்டிப்பாக போட்டு கொடுத்துருங்க சார். சரி, வேறு உனக்கு என்ன வேணும்? எனக்கு தொழில் நான் அமையலை, கொஞ்சம் நல்லா அமைச்சு விடுங்க. பொறுமையாக இருக்கும்போது அவளுக்கு செய்வோம். சரி சரி. இந்த புத்தாண்டில் உனக்கு அடுத்து உனக்கு ஒரு தொழில் அமைச்சிடும். சரி சரி. இப்போ ஈரோட்டில் பஸ் என் செல்ஃபோனு பரிசெல்லாம் தொலைஞ்சிருச்சு போன சனிக்கிழமை. உனக்கு அதில் பர்ஸில் எத்தனை லட்சம் வச்சுருந்த? லட்சமில் இல்லை, ஒரு 1500 இருக்குது. சரி, அது இங்கேயே சம்பாதிக்க முடியல. எல்லாமே இருக்குது. அப்படியா? கண்ணமுடு. ஃபோனு புது ஃபோனு உனக்கு வந்து சேர்ந்துடும். போ. சரி சரி. கருப்புசாமிக்கு கால் வந்துட்டு வா. திட்டக்குளம். இல்லை, கண்ணாடி எடுறா. 4 பேர் மிச்சா 8 துண்டா போயிடுது. காசு கொடுக்கல சார். அதுக்கு தானடா இந்த பாடு. ஊருக்குள்ள இறங்கினோடனே ஒரு அம்மன் கோயில் இருக்க. ஆமாம், அந்த எல்லைக்குள்ளே நான் கருப்புசாமியும் இருப்பேன், சொல்ல மாட்டேன்னு இருப்பேன். உனக்கு என்னடா வேணும்? வேலையும் கல்யாணம். கண்ணை விட்றான். கால் வந்துட்டு வா. ஒன்று வா, வந்துட்டுங்களா? வா, கேட்டீங்களா? சரி, அது யார் குழந்தை இது கிடைக்குமா? ஓகே.
வா உட்காரு. உனக்கு அரசாங்கத்திலிருந்தே வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்தாச்சு, பெற்றுக்கொள்ளலாம். சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அவளை கல்யாணம் முடித்து கொள்ளலாம். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். நீ ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லை, அசல் தான். போயிட்டு வரலாம். அடுத்து கருப்பசாமிக்கு நாமக்கல். என்னப்பா நாமக்கல் காலில் விட்டுவாங்க முதல்ல. சும்மா வாங்கினேன், நீ உனக்கு நினைச்சியோ? நாமக்கல்லாப்பா? ஆமாம் சார். நாமக்கல். எந்த ஊருக்கா? நாமக்கல். ராமநாடு இல்லை, நாமக்கல். கண்ணமுடிக்காப்பா. என்ன அம்மா வரைய துர்காதேவி கோவில் எங்கப்பா இருக்கு? துர்க்கையம்மன் கோயில். துர்க்கையம்மன் கோயில் வந்து முதல் சண்டை கால் வந்துட்டுவோம். புரியல. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஓராண்டு காலங்களாக நிறைய பணங்கள் நஷ்டமாகி கடன்பட்டு இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த தொழில் நடத்துறதுக்கு உனக்கு பணமும் வேணும். அந்த பணம் ஒரு இடத்துல ஏற்பாடாகி வந்து சேரும். செங்கச்சூளை நடத்து. லட்சம் செங்கலை வித்து தரேன். சரி, சந்தோஷம். மருமவ பையனை கல்யாணத்தை பண்ணி மருமவ போயிட்டாங்க, பையன் வேணாங்கிறப்ப அதை வேண்டாம்னு விடுறது சால சிறந்தது. கர்மசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை பிள்ளை சம்பந்தமாக மகன் சம்பந்தமாக கேட்டு யார்? ஏக்கா உனக்கு எந்த உரிமும் இல்லை? வாக்கா, யாரை பற்றிக்கா கேட்க வந்திருக்க? கால் வந்துட்டு வாக்கா. பொண்ணை பற்றி கேட்கணுமா, அவளால் உன் மனதில் ஏற்பட்ட புண்ணை பற்றி கேட்கணுமா? பொண்ணு. என்ன செய்யணும் அவளுக்கு? நீ அழுதுருவ, வேண்டாம். என்ன செய்யணும்? வீட்டுக்கு வர விட மாட்டேங்கிறாங்க. கால் வந்துட்டோம். வா. உன் வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது, கும்பிடுறீங்களா? அதுகிட்ட கேட்டேன், உங்கள் மேலே அவங்களுக்கு போட்டி பொறாமை, காசு பணம் இல்லாத குடும்பத்தில் கட்டி என் வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னு ஒரு பொய்க்கதையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னும் உங்கள் அப்பா ஆத்தா என் வீட்டு வாசலில் வரக்கூடாது, நீ அங்கே அப்படி போனனா நீ அங்கே இருந்து கூட இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி வச்சுருக்காங்க. அதனால் 2 குடும்பத்தையும் ஒன்றாக்கி தரேன், மரத்தை நிறைவுபடுத்துதேன், கவலைப்படாமல் இரு, கடனை தீர்த்து தரேன். இந்தா செல்வாக்கார் போ. கர்மசாமிக்கு வண்டி வாகனத்தை வந்து யாரும் தொழில் வச்சுருக்கா? யாருப்பா? வண்டி வாகனங்கள் வியாபார ஸ்தாபனம். என்ன வியாபாரம்ப்பா? கால் விட்டு வா. என்ன வியாபாரம்? கரெக்டு. கால் இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவரும் இல்லை என்பார். வியாபாரம் ஓடு ஓடுதுன்னு கண்ணு தான் இருக்குது, ஆனால் அதுக்கு நிகராக கடனும் இருக்குது. உண்மையா? வியாபாரத்தை விருத்தியாக்கி தரணும், பொருளாதாரத்தை சரியாமல் பார்க்கணும். வேறு என்னடா வேணும்? கடனை தீர்க்கிறதுக்கு தானே இந்த வாக்கு.
கடன் தீர்ந்தாச்சு. இந்தா ஜனவாசியம் நிறைய மக்கள் வந்து கூடுவாங்க, பிரகாசமாக ஓடும். இந்த மகளே மகாலட்சுமியாக இரு, புண்ணியமாக இருடா, ஒரே செல்லக்குட்டி ஆனந்தமாக இரு. மோத தொலைச்சிக்காப்பா, படா குண்டா, நல்லா படிச்சு வா, நல்லா இரு. கருப்புசாமிக்கு கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டபடி. கொல்லிமலை அவனுக்கு கொல்லிமலை அடிவாரமா? வீரநன் சாமின்னு ஒரு சாமி இருக்காரா? ஆ 1 2 3 3 யாரு? ஒரு குடும்பமா? கால் வந்துட்டு வா. குள்ளநரி கூட்டத்திலே வா உட்கார். உங்கள் வீட்டுக்குள்ளே போனேன், தெற்கு மூலையில் வெளியில் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கு. சரிண்ணா, கால் வந்துட்டு வாங்க. வணக்கக்கா, நல்லா இருக்கேன். உடனே வாங்கி குடிக்க போகிறோம்னு நினச்சதில்ல நீ? யாரு வீட்டுக்குள்ளே பார்த்தேன், உங்கள் 2 பேருக்குள்ளே மனப்போராட்டம், மனநிறைவில்லாத வாழ்க்கை, நிறைந்த தூக்கமில்லாத குறை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐயப்பாடு, சந்தேகத்துக்குரிய வார்த்தை, மனக்குழப்பம், பணம் பற்றாக்குறை, இவை அனைத்து வீட்டுக்குள் நடக்கும். ஆனால் 1.5 வருஷத்துக்கு முன்னால் அப்படி கிடையாது. இப்போந்தான் திடீர்னு ஏதோ புத்தி மாறாட்டம் பண்ணியிருக்காங்க, யாரோ குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு 2 பேரும் குமுறிக்கிடுதிய. உண்மையா? அப்படி யாராலும் எதுவும் நடக்கவில்லை. சாமி பொய் சொல்லுதீங்களா? என் மனதில் ஒன்று படுது, அது அப்படி ஒரு நிலைமை இருக்குமான்னு உன் உள்ளன்னு சொல்லுது. என்ன கால் வந்துட்டு வா. உடனே அடிப்படை போறியாங்கிட்ட. வேற என்ன வேணும் உங்களுக்கு? வண்டியை மீட்டி தரேன், முதலே சொல்லிட்டேன், கடன்லாம் காப்பாற்றி தரேன். உள்ள போராட்டத்தை உன்னை நிறுத்து, என்னை மனதார நினைச்சுக்கோ, எல்லா துயரமும் தீர்ந்தாச்சு. என்னடா இந்தா வண்டி வந்தாச்சு, வீட்டுக்கு வெற்றி அடைவா. சட்டப்படி எந்த லாக்கும் வராது. வா காப்பாற்றுறேன். ஓடியா குட்டை. பையன் பல்லோடமே போக மாட்டேன்னு சொல்லி பெரிய படிப்பாடி பித்தமாகவும் இல்லை. கண்ணமுடு நல்லா படித்து வருவான். சந்தோஷமாக இருக்கும் மகளே. அதே கொல்லிமலை சிவா சிகாக்கைக்குமா கபச்சே கால் வந்துட்டு வா. செந்துரனே ஒத்தி என்னடா கடன் பட்டு வேதனைப்பட்டிருக்கியா? அதெல்லாம் தீர்த்து வந்தால் போதுமா? என்ன தொழில் வச்சுருக்க? நான் அதெல்லாம் பார்த்தேன், எல்லாமே லோனில் தான் ஓடுது. இப்போ உன் தொழிலுக்கு முறையான வேலைக்காரங்க கூட சரியாக அமையலை, குழப்பத்தில் இருக்கு. இந்தா பணம் காசு நான் தந்துட்டேன், வேலைக்கு ஆள் வருவாங்க, வியாபாரத்தை விருத்தியாக்கி தரேன். என்னை நினச்சிக்கா, என் படத்தை வாங்கி கொண்டு போய் போடு, வெற்றி ஆயிரும். போ மீடி தரேன். நல்லா இருக்கும். கொடைக்கானல் வாழ்க. வந்தாச்சு ஊருக்கு போட்டது. ஓ சரி சரி. சரி எல்லா பக்தர்களும் அவர்களிடத்துல கீழே உட்காருங்க. ஒரு பேரடாவது பேத்தியாவது வேணும்லாடா. இந்த வருஷம் தான் அதுக்குரிய நாளாக இருக்குது, கொண்டு வந்து சேர்க்குறேன்.
அதே மாதிரி நிலம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து வெற்றியாக்கி தந்துருந்தேன். இந்த 2 விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு அடுத்து படிப்படியாக காப்பாற்றி தரேன். பக்கத்தில் வாப்பா. இந்தா தை மாதத்தில் முயற்சி செய், அனைத்து மங்களம், புண்ணியம் கிடைச்சிடும். சந்தோஷமா வர வேண்டிய ரூபாய்களுக்கு உன் கையில் ரூபாய் கொடுத்துட்டேன். பேணி வச்சுக்கா, பெருமை உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு.